வணக்கம். சத்யேஸ்வரா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ரோல் குடிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இந்த 2 ரோல் குடிங்கில் நான் என்னென்ன டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 கூட வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த 3 கூடைகளுமே வந்து ஆர்டருக்காண்டி ரெடி பண்ணால் தான். இது என்னென்ன பேட்டர்னில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 ரோல் கூடைங்க சேம் மெஷர்மெண்ட்ஸ் தாங்க. நான் ஆல்ரெடி வந்து மேக் பண்ண கூடைங்க எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து 9 வச்சுருப்பேன், இதுக்கு மட்டும் 10 வச்சுருப்பேன். இந்த கூடைங்களுக்கு வந்து ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கேட்டதுனால நான் வந்து 10 வச்சுருக்கேன். என்ன மெஷர்மெண்ட்ஸ் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்தா க்ரீன் ரோஸ் கலருங்க. இது வந்து டார்க் ரோஸ், இது வந்து பிஸ்தா கலர். 3க்கு 3 பெரிய கட்டம் வர்றாப்பில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் வரும், சரிங்களா? 3 கட்டம் தான் வரும். 3 கட்டத்தில் கீழே பாருங்கள், நான் பேஸ் வந்து 10 வச்சுருக்கேன், சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன். லென்த்து வந்து 24 தான். எப்பொழுதும் நான் 2 ரோல் கூடைக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் தான். 6 இடையில 24, பேஸ் வந்து 10, சரிங்களா? 10 வச்சு ஹைட் வந்து 23 போட்டு 1 வந்து மடக்கி விட்டுருப்பேன். உள்ளார வந்து 10 பேஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அகலமாக கேட்டதுனால நான் வந்து 10 போட்டிருக்கேன். எனக்கு இந்த கூடைக்கு வந்து 2 ரோல் வந்து கரெக்டாக இருந்தது. கைப்பிடி வந்து ஃபுல்லாகவே நான் ப்ளைனாக தான் கொடுத்துருக்கேன். இந்த கூடைக்கு ஃபுல்லாகவே வந்து நான் பிஸ்தா க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சுதாங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த கூடை வந்து ஃபுல்லாகவே வந்து ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏணிப்படி முடிச்சு இல்லை அப்படின்னா ஒரு ஒயர் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நான் போட்டு பின்னுற கூடைங்க எல்லாமே வந்து ஏணிப்படி முடிச்சு தான். இந்த கூடை பாருங்கள் உள்ளார எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. அடுத்து வந்து அடுத்து என்னென்னா பர்பிள் கலர்லேயும் பர்பிளும் சாண்டலும் வச்சு ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வந்து சாண்டல் தான். அந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையை பார்க்கலாம். இப்போது இது பேஸ் வந்து ஃபுல்லாகவே என்னென்னா பர்பிள் கலரில் தாங்க வரும். ஏன்னா வந்து கட்டு ஒயர் அடி ரெண்டுமே வந்து நான் பர்பிள் கலர் தான் எடுத்திருக்கேன். மேலே ரன்னிங் ஒயர் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாண்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஹைட் வந்து 23 லைன் போட்டிருக்கேன், 1 வந்து மடக்கி விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் சாண்டல் தான். இதுக்கும் நான் கைப்பிடி வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்கேன். ப்ளைனாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டு ஒயர் ஃபுல்லாகவே பர்பிள் கலருங்கிறதுனால நான் இந்த கூடைக்கு வந்து இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, கைப்பிடிக்கு இன்னர் ஒயர் வந்து அந்த பர்பிள் கலரில் தாங்க கொடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உள்ளார பர்பிள் கலர் கொடுத்துருக்கிறதுனால இன்னர் ஒயரு ஹேண்டில் ரெண்டுமே வந்து பர்பிள் கலர் போட்டிருக்கிறதுனால உள்ளார வந்து கூட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. பார்த்தீங்களா? நான் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறது சாண்டில் கலர், அது மட்டும் ஏணிப்படி முடிச்சு தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த வரி கூடை, இந்த லைன் பேஸ்கெட் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த கூடைங்கெல்லாம் மேக் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கட்டு ஒயர் என்ன கலர் வருதோ அந்த கலருக்கே வந்து ஹேண்டிலோட இன்னர் ஒயரை எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட பின்னும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னுறோம்ல, ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னும் பொழுது மேடு பள்ளம் வராத மாதிரி நம்ம ஈவனாக பின்னுறதுக்கு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடும் பொழுது ஒரு நாட் ரொம்ப இருக்க பின்னிட்டோம் அப்படின்னா மேலே பின்னுற லைன் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இந்த கூட வந்து இப்படி பள்ளம் ஆயிரும். அது மாதிரி இல்லாமல் ஈவனாக எல்லாம் நம்ம போடுற நாட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிறாப்புல போட்டால் தான் வந்து கூட பார்க்குறதுமே அழகாக இருக்கும். இந்த கூடை பாருங்கள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. எல்லா கூடைங்களுக்குமே வந்து நான் ஸ்பேஸ், அதாவது பேஸ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குச்சி சொறி விடுவேன். நான் பின்னுற எல்லா கூடைங்களுக்குமே குச்சி சொறி விடுவேன். கூட வந்து டெலிவரி போகும் பொழுது கும்மியில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? அடுத்து வந்து ரெட்டும் ப்ளூ கலரும், ரெட்டும் ப்ளூலையும் 5க்கு 5 பேட்டர்ன். ஆல்ரெடி வந்து இதே பேட்டர்னில் வந்து பிஸ்தா க்ரீன்லேயும் ப்ளூ கலர்லையும் வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து இது ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பேட்டர்னில் ரெட்டும் ப்ளூலையும் வச்சு போட்டிருக்கேன். இது வந்து பேஸ் வந்து 10 தான். 10 எப்படி போட்டிருக்கீங்கன்னா நடுவில் 4 சகப்பு கலர் வர்றாப்புலையும் மேலே வந்து 3 ஊதா, கீழே 3 ஊதா, மொத்தம் 10 லைன். 24 வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு சகப்பில் 5 ஊதாவில் 5, நடுவில் மட்டும் 4 லைன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதாவில் 5 சகப்பில் 5. ஹைட் வந்து 23, உள்ள வந்து 1 வந்து மடக்கி விட்டுருக்கேன். உள்ள பாருங்கள் கூட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுக்கு வந்து கூடையோட இன்னர் ஒயர் வந்து 2 கலர்லேயுமே கலந்து தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து
மாற்றி மாற்றி வர்றதுனால நம்ம 2 கலரில் எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால தான் நான் வந்து உள்ள 2 கலருமே எடுத்துருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் அந்த குடைக்கு போட்டிருக்கேன். நான் எல்லா குடைங்களுக்குமே வந்து ஹேண்டிலுக்கு வந்து இன்னர் ஒயர் கொடுத்து தான் வந்து நான் கூட மேக் பண்ணியிருக்கேன். இன்னர் ஒயர் கொடுக்கலைன்னா வந்து கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. சரிங்களா? இதுக்கு வந்து 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். ஒரு ஊதா ஒரு சகப்பு, ஒரு ஊதா ஒரு சகப்பு, அது மாதிரி வர்றப்பல நான் வந்து கைப்பிடி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த 3 கூடைகளும் உங்களுக்கு பிடிச்சதான் என்னோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னோட சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் நான் போடுற கூடைங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.